Praise the Lord. Hallelujah. நான் பேசுகிற சத்தம் எல்லாரும் கேட்குதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ. எஸ் praise the Lord. தேங்க்யூ. சரி, நம்ம ஜோம் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வேதத்தை எழுதி கொடுத்ததான பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இப்பொழுது எங்களுக்கு ஆசிரியராய் வந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படி உம்மை அன்பாய் அழைக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய மூளை பகுதி, சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்கள், கவன சிதைவுகளை ஏற்படுத்துகிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தை பகுதியை விட்டு, மூளை பகுதியை விட்டு வெளியேறட்டும். எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கிறவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் கர்த்தர் எங்களை மாற்றும். நீரே உயர்ந்துரும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதனால நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம போக போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக அநேக காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம் இல்லைங்களா? முதலாவது ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஜென்ரல் ரெவலேஷன், ஸ்பெஷல் ரெவலேஷன், அல்டிமேட் ரெவலேஷன் அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா விசுவாசம்னா என்ன, ரட்சிக்கும் விசுவாசம், கோட்பாடுள்ள விசுவாசம், தினசரி விசுவாசம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா உந்துதல், பரிசுத்த ஆவியருடைய ஏவுதலினாலே பரிசுத்த வேதாகமும் எப்படி வந்துச்சு. அதாவது 40 விதமான ஆசிரியர்கள் இருந்தாலும் அவர்களை பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக இயக்கி அந்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் மேற்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை வியாக்கியானம் செய்வது எப்படி அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பைபிளை படிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் பைபிளை புரிந்து கொள்வது எல்லாருக்கும் கஷ்டம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பைபிளை எல்லாரும் வாசிச்சிருவோம், ஆனால் பைபிளில் இருக்கிறதான வார்த்தைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக அதை உட்கொள்வது, அதை புரிந்து கொள்வது அப்படின்றது சற்று கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் நான் கொடுக்குற அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேசேஜஸ் உங்களை தியானிக்கும்படி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பேசேஜஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நம்மளுடைய உள்ளான மனிதன் பலப்படுறது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கும் நம்ம பங்குள்ளவர்களாக மாறுறோம். அதை நம்ம மறந்துடவே கூடாது. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உள்ளான மனுஷனில் வளர்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அலைன் பண்ணிக்கிறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அலைன்மெண்ட்டில் கொண்டு வருது. கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றவாறு நடக்கும் பொழுது அவர் வைத்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் உண்டாகும். சரிங்களா? ஸோ ஆகையினாலே அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட இன்னைக்கு இருக்கிறதான தலைப்புக்குள்ளாக நம்ம போக போகிறோம். ஹவு டு இன்டர்பிரட் த பைபிள், பரிசுத்த வேதாகமத்தை வியாக்கியானம் செய்வது எப்படி. சரிங்களா? சரி, முதல்ல ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நான் சொன்ன மாதிரி நார்மலாக எல்லாரையும் பைபிள் எடுத்து ரீட் பண்ணுங்கன்னா, எனி டாம், டிக் அண்ட் ஹாரி கேன் ரீட் அ பைபிள் அப்படின்னா அது வழக்க சொல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். தமிழில் சொல்லணுன்னா, எழுத படிக்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், பைபிளை வாசிச்சிடலாம். ஆனால் பைபிளில் இருக்கிறதான அந்த வெளிச்சம், வார்த்தைகளில் இருக்கிறதான அந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ளே போகணும், நமக்குள்ளே கிரியை செய்யணும் அப்படின்னா அதற்கு விசேஷமான ஒரு காரியம் ஒன்று நடக்கணும். என்ன அப்படின்னா, கண்கள் திறக்கப்படணும், மனக்கண்கள் திறக்கப்படணும். சரிங்களா? வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. இப்போது
ஒரு நார்மலா நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஒரு ஒரு எபிசோடில் வந்து நான் சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு நான் என் பைபிள் வாசித்தான். வாசிச்சுட்டு 2 வாரத்தில் வாசித்து முடிச்சுட்டு திரும்ப கொடுத்துட்டான். புக்கு சூப்பராக இருக்குடான்னு கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் அவனால் வசனத்தில் இருந்ததான அதிசயங்களை என்ன பண்ண முடியலன்னா அவனால் பார்க்க முடியல. ஏன்னா அவனுடைய மனக்கண்கள் இருள் அடைஞ்சிருக்கிறது. அதனால் வார்த்தையிலிருந்து வருகிற வெளிச்சம் அவனை நிரப்பவில்லை. அப்போது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு சாதாரணமான ஒரு புக்கு தான் அது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரொம்ப முக்கியமாக கர்த்தருடைய அதிசயங்களை பார்க்கும்படி விரும்புகிறவர்கள், அதாவது தேவனை நான் அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க மாத்திரம்தான் வசனத்தை ஒரு டிசிப்ளின்டாக படிப்பாங்க. டிசிப்ளின்டாக அதை உட்கொள்ளணும், அதில் உள்ளதான அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. இந்த இன்டர்பிரட்டேஷன், வியாக்கியானம் அப்படின்ற இந்த பகுதியை உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தலும் தியானித்தலும் அப்படின்றது, இது ஆரம்பிக்கும் போது முதலாவது இப்போ ஒரு சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தவன் தான். ஆனால் கிறிஸ்துவ குடும்பத்தில் நான் வந்திருந்தாலும் நான் ஒரு ஒழுக்கத்தில், அதாவது கிறிஸ்துவ ஒழுக்கம், கிறிஸ்டியன் டிசிப்ளின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், வசனம் மனப்பாடம் பண்ணணும், இதெல்லாம் அது வந்து சரி கட்டாயத்தின் பேரில் நம்ம செஞ்சோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ ஊழியெல்லாம் இப்போ இந்த ஊழிய பகுதி அப்படின்னு இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே, இந்த சீசனுக்குள்ளே என் வாழ்க்கையில் நுழையும் பொழுது, அன்றைக்கு நான் கட்டாயத்தின் பேரில் தான் எங்கள் அம்மா அப்பா என்னை கட்டாயப்படுத்தி, ஏன்னா சின்ன வயசில் நம்ம யாரும் விரும்பிலாம் செய்ய மாட்டோம் இல்லையா. நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன் அப்படின்னு 5ஆவதுல நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, இம்பாசிபிள். அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு வயசு. ஆனால் அந்த டீனேஜ், அதுக்கப்புறம் அந்த அடல்ட்ஹுட்லாம் நான் தாண்டி வரும்பொழுது எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் என்னைய தேவனுடைய வார்த்தை தான் என்னை காப்பாத்துச்சு. அதாவது சின்ன வயசில் என்னைய எந்த ஒழுக்கத்திற்கு நீ உட்படுத்தி வளர்த்தினாங்களோ அந்த ஒழுக்கம்தான் வாலிப நாட்களிலே அநேக தீமையான காரியங்களிலிருந்து என்னை காத்து கொண்டதுன்னு சொல்ல முடியும். இப்போது இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நமக்கு தோணுனா வாசிக்கிறது, இல்லைனா எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மாத்திரம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறது, இப்படிப்பட்டதான பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறிடணும். முதலாவது கர்த்தருடைய வசனத்தை தினசரி ஒழுக்கமாக நம்ம வாசிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். வாசிக்கிறதா இருக்கட்டும், தியானிக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே தினசரி ஒழுக்கத்தின் நிமித்தமாக தான் நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம உணர்ந்தால் நான் படிப்பேங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு நான் நினச்சேன்னா நான் அதை வாசிப்பேன், இல்லை எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தான் நான் பைபிளை வாசிப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நம்மக்கிட்ட பேசாது. ஒருவேளை பேசுகிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நமக்குள்ளேயே தோன்றுகிற எண்ணங்கள், அது கண்டிப்பாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இல்லை அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக என்ன பண்ண முடியாதுன்னா பேச முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த வசனத்தை கவனிப்போம். சங்கீதக்காரர் விதமாக சொல்கிறாரு, உங்களுடைய வேதத்தில் நிறைய மகத்துவமான அதிசயங்கள் இருக்கிறது, ஆனால் இப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னா என்னுடைய கண்களை நீங்கள் திறக்கணும், என் மனக்கண்களை நீங்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இந்த மனக்கண்கள் திறந்து உள்ளே இருக்கிறதான ரகசியங்களை அறிந்து கொள்ளுதல் அப்படின்றத நம்ம ஏற்கனவே 2வது எபிசோடு, ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போகிற வழியில் அந்த 2 சீஷர்களோடு பேசிட்டு போனார் இல்லைங்களா. லூக்கா 24வது அதிகாரம் 31-32 வசனங்களை நம்ம வாசித்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேவனுடைய வசனத்தை தெரிஞ்ச சீஷர்கள் தான். ஆனால் கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தில் அந்த வசனம் அவங்களுக்கு தெரியல. அதனால் ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு அந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆகமங்கள் வரைக்கும் இருக்கிறதான எல்லாவற்றையும் ஜீசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 3 பேரும் நடந்து போகிறாங்க, 2 சீஷர்களும் இயேசுவும் நடந்து போகிறாங்க. அந்த வழியில் போகிற வழியில் ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். அந்த சம்பவத்தை நம்ம வாசித்தோம். இப்போது ஜீசஸ் அன்னைக்கு அந்த 2 பேருக்கு என்ன வேலையை செஞ்சாரோ, எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணாரோ, அதே வேலையை தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்கிறாரு. புரியுதுங்களா? இதுதான் வியாக்கியானத்தினுடைய அடிப்படை. அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு புரியாத காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி
தன்னுடைய போதனைகளினாலும் அந்த மறைவான அந்த காரியங்களினாலும் ஆகமங்களிலிருந்தும் தீர்க்கதரிசிகளிலிருந்தும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதே வேலையை தான் பரிசுத்த ஆவியானவர் இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம மூலமாக செய்கிறார். இப்போது இந்த வேதாகமத்தினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகம் வந்து ஒரு ஆவிக்குரிய புத்தகம். அதனால தான் இது சாதாரண புத்தகத்தோடு நம்ம ஒப்பிட முடியாது. சாதாரண புத்தகம் போல் இதை என்ன சொல்கிறது, நினச்சவங்களாம் நம்ம அச்சிடவும் முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்மளுடைய இந்தியாவில் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பெங்களூரில் மகாத்மா காந்தி ரோட்டில் இருக்குது, எம்ஜி ரோட்டில். அங்கே இருக்கிறதான அந்த ஒரே ஒரு ஆர்கனைசேஷன், அப்புறம் இன்னொரு 2 ஆர்கனைசேஷன், இவங்க 3 ஆர்கனைசேஷன் மாத்திரம்தான் இந்தியாவில் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான அரசு அங்கீகாரம் பெற்றவங்க. இப்போ என்கிட்ட பிரிண்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பைபிள்லாம் பிரிண்ட் பண்ணவே முடியாது, தெரியுங்களா? அது வந்து சட்டப்படி குற்றம். சரி, இப்போ ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பைபிளுக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற? எல்லாரும் பிரிண்ட் அடித்து எல்லாரும் படிக்கலாம்ல அப்படின்னா, அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை, ஒரு ரூல் என்ன அப்படின்னா, சின்ஸ் இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் புக், அது ஒரு ஆவிக்குரிய புத்தகமாக இருப்பதுனாலே ஆவிக்குரிய அதிகாரம் பெற்ற மனிதர்கள் தான் அதை என்ன பண்ண முடியும், அச்சிட முடியும். இது வந்து எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கக்கூடிய ஒரு ரூல். அந்தந்த கண்ட்ரியில் ஒரு சில ஸ்தாபனங்கள் மாத்திரம்தான் அரசாங்க அதிகாரத்தோட வேதாகமத்தை அச்சிடுவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். மற்றவங்களாம் அச்சிடலாம், ஆனால் அச்சிட்டா அது அரசாங்கத்தின்படி அது வந்து பார்த்திங்கன்னா எதிரான ஒரு காரியம். இப்போது நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய சட்டமைப்பில் இந்த அதிகாரம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அங்கங்கே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமாகவும் நிறைய செயல்கள் எழும்புகிறது. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடை தான் பார்க்கணும். ஆனால் ஃபிசிக்கல் சைடாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்குக்கு இருக்கிறதான ஒரு அங்கீகாரம் ஒரு 2-3 ஸ்தாபனங்கள் மாத்திரம்தான் அந்த பிரிண்ட் மீடியாவை பயன்படுத்தி வேதாகமங்களை அச்சிட முடியும். மற்றபடி மேபி இம்போர்ட் பண்ணலாம், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி பைபிள்ஸ் வாங்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவிக்குரிய புத்தகம். இந்த ஆவிக்குரிய புத்தகத்துக்கு நம்ம சாதாரணமாக ஒரு காலேஜ் போயிட்டு வந்தவர், இல்லை ஒரு பைபிள் காலேஜ் படித்தவர், இல்லை ஒரு பெரிய பைபிள் டீச்சர், இல்லை பைபிளை பற்றி நிறையா கரைச்சி குடித்தவர், இவரும் ஒரு ஆசிரியராக இருக்க முடியுமா அப்படின்னா ஓகே, இருக்கலாம். ஆனாலும் ரொம்ப முக்கியமானது, பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் எவ்வளோ பெரிய பைபிள் டீச்சர் நமக்கு எடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், பைபிளை வந்து 40 வருஷமாக ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் நமக்கு டீச் பண்ணாலும் ஆவியானுடைய துணை இல்லாமல் அவர் அதை செய்யும் போது, ஆவியானுடைய துணை இல்லாமல் அதை கேட்கிறவர்கள் கேட்கும் பொழுது அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அப்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், வெளிப்பிரகாரமாய் வெளியிலிருந்து வருகிறதான ஒரு உதவி இல்லாமல் இந்த வசனத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ வெளியிலிருந்து வர்ற உதவி தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் வெளியிலிருந்து, அஃப்கோர்ஸ் நமக்குள்ளே இருக்கிறாரு, பட் வசனத்தை படிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா இலுமினேட், வெளிச்சம் ஊட்டுகிறார். அவர் அந்த வசனத்துக்கு வெளிச்சம், அர்த்தம் கொடுக்கிறார். அதில் மறைந்திருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்கு ஒரு உணர்த்துதலை ஏற்படுத்துகிறார். ஸோ ஆவியானவர் இல்லாமல் நம்ம பரிசுத்த வேதாகமத்தை படிக்க முடியாது. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கலாம், யார் வேணால் வாசிக்கலாம், எழுத படிக்க தெரிஞ்சவங்க யார் வேணால் வாசிக்கலாம். ஆனால் படிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய துணை மிகவும் அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? பாருங்கள், இதுதான் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இலுமினேஷன், வெளிச்சம் ஊட்டுதல். சரிங்களா? அந்த வார்த்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வெளிச்சம் ஊட்டுதல். முன்னாடி நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? பைபிள் இருக்குது, பைபிளில் எல்லாரும் டே லைட்டில் லைட் போட்டு படிக்கலாம். ஆனால் இந்த வெளிச்சம் ஊட்டுதல்னால் என்ன அர்த்தம்னா, மனக்கண்களுக்கு தெரிகிறதான அந்த வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் கொடுப்பார். அந்த அவருடைய ப்ராசஸ் ஆஃப் இலுமினேஷன், இது அவருடைய செயல். வார்த்தையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருதல், அதாவது மனக்கண்களிலே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற அந்த கிரியையை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த வசனத்தினுடைய அந்த அடிப்படை, அதாவது வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் ஊட்டுதல், இலுமினேஷன் என்கிறதான ஒரு கிரியையை நடப்பித்தால் ஒழிய வசனத்தை நம்ம தியானிக்க படிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இது நல்ல மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஒரு நாளும் பைபிளை படிக்க முடியாது. அவருடைய கிரியையாகிய வசனத்தில் வெளிச்சம் ஊட்டுதல் அப்படின்ற அந்த கிரியை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வசனத்தை
படிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்போது இந்த கிரியையை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். இது கர்த்தருடைய ஆவியானுடைய ஒரு செயலாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உதவி இல்லாமல் வசனத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு யாராவது ஒருத்தங்க எனக்கு பைபிள் டீச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பைபிள் ஸ்டடியில் நல்லா கவனிக்கணும். பைபிள் ஸ்டடியில் நான் உங்களுக்கு பைபிள் டீச் பண்ண போகிறதில்ல. நான் உங்களுக்கு பைபிள் எப்படி ஸ்டடி பண்ணணும்னு தான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேனே ஒழிய பைபிளை நம்ம டீச் பண்ண முடியாது. பைபிள் டீச்சிங்குன்ற வேலையை பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். எனக்கு ஒரு வேளை டீச்சருடைய ஒரு அபிஷேகம் இருக்கலாம், போதகருடைய ஒரு அபிஷேகம், ஒரு அழைப்பு. எனக்கு வந்து போதக அழைப்பு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதுக்காக ஹோலி ஸ்பிரிட்டுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் போய் நின்று பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக நான் பேச முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஆசிரியர், அவர் தான் டீச்சர். அவர் என்ன பண்ணுறாருனா என்னுடைய வாயின் வழியாக அந்த காரியங்களை அவர் பேசுகிறார், அவ்வளோதான். நான் வெறுமனே அவருடைய கையில் இருக்கிற ஒரு கருவி. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த டீச்சிங், அதாவது போதித்தல், உபதேசித்தல் அப்படின்றது ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போதித்தலோ உபதேசித்தலோ முடியாது. ஏன்னா மற்றபடி உலக பிரகாரமான உலக அறிவை டீச் பண்ணுறதுக்கு நம்ம போய் எங்கேயாவது அறிவை கொண்டு நம்ம மைண்டில் நிரப்பிக்கிட்டோன்னா போதும், நம்ம டீச் பண்ணிடலாம். ஒரு ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுறேன், கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு பாடம் மேக்ஸ் டீச் பண்ணுறேன் அப்படின்னா அது வேறு. அது வந்து நான் ஏற்கனவே என்னுடைய மூளைக்குள்ளே உள்ளே போய் நிரப்பிட்ட ஒரு அறிவை என்ன பண்ணுறேன், நான் வெளியே கொண்டு வரேன். ஆனால் இது அப்படி கிடையாது. இது ஒரு சில நேரங்களில் நான் ஒரு போதகராக நான் சொல்கிறேன், டீச் பண்ணுற நிறைய டீச்சிங்ஸ் நான் ரெடி பண்ணின அவுட்லைனையும் தாண்டி அந்த நேரத்தில் ஆவியான ஒரு டேக் ஓவர் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணிடாத நிறையா டீச்சிங்ஸ் அண்ட் ரெவலேஷன்ஸை டீச் பண்ணும்போது, மேடைகளிலும் இல்லை பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது, அந்த மாதிரி நேரங்களில் ஆவியானவர் அந்த மாதிரி கிரியை செய்கிறத நான் லிட்டரலாக நான் உணர்ந்திருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வெறுமனே நான் பைபிளை பற்றி என்ன படிச்சுட்டு வந்தனோ அதை வந்து அப்படியே உங்கள் முன்னாடி கொட்டுறதுக்காக நான் வரல. அப்போது எனக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய ஒரு செயல்திறன் ஒன்று எனக்குள்ளே செயல்படலைன்னு சொன்னால் நானும் உங்களுக்கு போதிக்க முடியாது. கேட்கிற நீங்களும் அதை நான் என்ன இன்டென்ஷனில் என்ன நோக்கத்தோடு போதிக்கிறேனோ அந்த நோக்கத்தை உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. புரியுதுங்களா? அப்போது ஆவியானவர் இல்லாமல் நான் டீச் பண்ணுறதும் வேஸ்ட்டு, ஆவியானவர் இல்லாமல் கேட்குறவங்க கற்றுக்கொள்கிறதும் வேஸ்ட்டு. அப்போ ஆவியானவர் தான் இந்த வெளிச்சமூட்டுதல் என்கிறதான ஒரு கிரியையை ஆவியானவர் தான் செய்கிறார். இது ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ மனிதனுடைய மூளையில் அவர் என்ன பண்ணுறாருனா, பாருங்க, நான் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறேன். மனிதனுடைய மூளையில் அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் ஒரு 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 விசேஷித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறார். அதனால தான் ஆவி இல்லாதவன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது அவனுக்கு புரியாது. இன்ஃபேக்ட் அவனுக்கு புரிஞ்சாலும் அது கதை மாதிரி புரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிறதான வாழ்க்கையின் சத்தியத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவனுடைய மூளை பகுதி வழியாக பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யலை. அதனால் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், ரெட்டில் ஹைலைட் பண்ணிக்கிறது கவனிக்கணும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். திரும்ப வாசிக்கிறேன். உலகத்தின் ஆவியை நாங்கள் பெறலை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள், இது நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம், அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாங்கள் பெற்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவராலே, தேவனாலே அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படி, டு நோ. இந்த நோன்ற வார்த்தையை பைபிளில் பல இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம். இன்ஃபேக்ட் இந்த நோ வந்து ரொம்ப இன்டிமேட்டாக, அதாவது நெருக்கமான ஒரு வார்த்தையில் கூட பயன்படுத்துவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் தேவனுடைய சமூகத்திலேருந்து அவங்க பாவம் செஞ்சு வெளியே தள்ளப்பட்டாங்க. நீங்கள் அந்த வசனம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அப்படின்னு இருக்கும். இந்த அறிந்தான்னா என்ன அர்த்தம்? அது நம்ம அவங்கள பார்த்து அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா? வெறுமனே அந்த அர்த்தம் மாத்திரம் இல்லை. நம்ம வேதாகமத்தில் பல இடங்களில் அறிந்தான், நோ அப்படின்றதுக்கு ரொம்ப இன்டிமேட்டான, அதாவது ஒரு கணவன் மனைவியினுடைய
அந்த நெருக்கமான பாலுறவு, அதாவது அவங்களுடைய இன்டர்கோர்ஸ், அங்கேயுமே அந்த அந்த அதுக்கும் என்ன வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகுதுங்க? நோ. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான அந்த இன்டிமசி, அதுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்னதுங்க? அந்த அறிந்தான். ஸோ இப்போ அறிந்தான்றது இதுதான் பாருங்க, அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா மூளையில் என் மூளை இடம் காலியாக இருக்குது, அதனால ஏதோ ஒரு நாலேஜை கொண்டு வந்து மூளையில் கொண்டு வந்து டம்ப் பண்ணணும், போட்டு நிரப்பணும் அப்படின்றதுக்காக கிடையாது. அதை தாண்டி ஒரு நெருக்கமான இன்டிமசி. ஏன்னா நோன்ற வார்த்தை நம்ம பைபிளில் சாதாரணமாக ஜஸ்ட் நோயிங், அதாவது உலகத்தில் ஏதோ ஒன்று தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலை. இங்கேயும் அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். புரியுதா நான் சொல்கிறது? நோனா என்னன்னா, உலக அறிவை கற்றுக்கொள்கிற மாதிரி. இப்போ மேக்ஸையோ ஃபிசிக்ஸையோ ஏதோ ஒரு சப்ஜெக்டை படித்து சும்மா தெரிந்து கொள்கிற மாதிரி இதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த அறிதல் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுமனே மூளையில் ஏற்றுக்கொள்கிற ஒரு சரக்கு கிடையாது, ஒரு டம்ப் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. இது அதை தாண்டி நெருக்கத்தை, தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனம் தான் தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் நம்ம நெருக்கத்தில் வருவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஆணிவேராக இருக்குது. அதுதான் அடித்தளம். அப்போ கர்த்தருடைய வசனம் தான் நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்திற்கு அடிப்படையான காரணம். நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய உறவுக்கான அடித்தளமாக இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றோம். ஸோ அந்த ஆவியானவர் தான் நமக்கு வெறுமனே நாலேஜை போட்டு டம்ப் பண்ணாமல் நமக்கு தேவனோடு இருக்கிற இன்டிமெசிலையும் நமக்கு உதவி செய்கிறார். சரிங்களா? இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷன் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு மனுஷன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த வெளிச்சம் ஊட்டுதலில் ஒரு மனுஷன் தேவனோடு இணைந்து இந்த காரியங்களை செயல்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுதான் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய ஒரு அழகு. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பைபிளை படிக்கிறதுக்கும் ரட்சிக்கப்படாதவன் பைபிளை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் ஊட்டுதல் அப்படின்ற அந்த ப்ராசஸ் வழியாக வெறும் அறிவை மாத்திரமல்ல, தேவனோடு நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஆவிக்குரிய குருட்டாட்டம், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் வெறும் ஃபிசிக்கல் ஐஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. அவங்களுடைய அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டாட்டம் ஒன்று அவங்களை முழுவதும் நிரப்பி இருக்கிறது. அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா, வசனத்தை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது. புரியுதுங்களா? ஸோ ரட்சிக்கப்பட்டவனுக்கு எது அடையாளம்? சர்ச்சுக்கு போகிறது வர்றதெல்லாம் கிடையாது. ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தினுடைய அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கறது, போதிக்கிறது, நெருக்கத்தை ஏற்படுத்துறது, இது ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம். ரட்சிக்கப்படாதவனுடைய அடையாளம் என்ன? பைபிளை எத்தனை தாட்டி அவன் படித்தாலும் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவனுக்கு அடையாளமே என்னன்னா, ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் அவன் இருப்பதனாலே அவனால் புரிந்து கொள்ள முடியாது. சரிங்களா? பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:14. முதல்ல 2:12 வாசித்தோம், இப்போ 2:14 வாசிப்போம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இதுதான், அதாவது ஆவிக்குரிய குருட்டாட்டத்தோடு இருக்கிறவன் ஆவிக்குரியவர்களை என்ன பண்ண மாட்டான்னா, அதாவது வேதத்திலிருந்து வருகிற வசனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம நீதிமொழிகள் கூட வாசிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோமா, ரட்சிக்கப்படாதவன் முன்னாடி போய் வசனத்தை பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பன்றிகளுக்கு முன்பதாக முத்துக்களை போடுற மாதிரி. பன்றிகளுக்கு முன்பதாக முத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா? அதோட வேல்யூ அதுக்கு தெரியாது. அதனால் நிறைய பேர் நம்ம தெரிஞ்ச வசனத்தெல்லாம் போய் ரட்சிக்கப்படாதவங்கிட்ட போய் சொல்லிட்டு பைபிள் அப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போது ரட்சிக்கப்படாதவங்கிட்ட நம்ம கர்த்தருடைய வசனத்தினுடைய இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எந்த இடத்துல சொல்லணுமோ அங்கே தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? பாருங்கள், ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது அவனுக்கு எப்படி இருக்குமா, பைத்தியமாக இருக்கும். இவனுங்க லூசு மாதிரி சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி. ஒரு கண்ணத்தை அடைந்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு சொன்னார். இப்போ இதை ஒரு சண்டை நடக்கிற இடத்துல நான் போய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிறவன் எல்லாமே நீ பைத்தியம் தான் சொல்லுவான். ஆனால் பாருங்க, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
ஸோ அவனுக்கு பைத்தியமாகவும் தோணுமா. அங்கே ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட், நிதானித்தல், ஆவியானவரே இல்லைங்க. அப்போது அவனுக்கு ஒன்றும் புரியவும் செய்யாது. ஆவியானவர் இல்லாததுனால அவனால் அது எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் அப்படி செய்கிறான் அப்படின்றத அவனால் டிசர்ன் பண்ணவும் முடியாது. அப்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் தான் ஒட்டுமொத்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய அது என்ன சொல்கிறது, அந்த தெளிவை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சரிங்களா? ஸோ முதல்ல இங்கே பார்த்தோம், இந்த வெளிச்சம் ஊட்டுதல்ன்றது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு கிரியையாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கலாம், இந்த வெளிச்சம் ஊட்டுதல் அப்படின்றது நமக்கு எதுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, நம்ம வசனத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நமக்கு உண்டாக வேண்டும். சரிங்களா? இப்போது இந்த 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை எந்த ஆவியானவர் அவங்களோடு இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இதை எழுதுப்பா, இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி எந்த ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரோ அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருந்து, நமக்கு உள்ளே இருந்து வசனங்களை கற்றுக் கொடுக்குறார். இது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்க. இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? ஸ்கூலில் நம்ம ஏதாவது ஒரு மேபி ஃபிசிக்ஸ்னு எடுத்துப்போமே, நியூட்டன்ஸ் லா. இப்போது எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் எனக்கு நியூட்டன்ஸ் லா சொல்லி கொடுக்குறது வேற, ஐசக் நியூட்டனே என் பக்கத்தில் வந்து எனக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்லி கொடுக்குறது எப்படி இருக்கும் இல்லைங்களா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபிசிக்ஸ் டீச்சர் அவங்க படித்ததும் அவங்களுக்கு அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்ததையும் கேட்டு தான் அவங்க எனக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் ஐசக் நியூட்டனே என் பக்கத்தில் வந்து நியூட்டன்ஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா எப்படி சூப்பராக இருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான். இதை விட இன்னும் சிறந்ததாக நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தை ஆசிரியர்கள் மூலமாக எழுதும்படி உதவி செய்ததான உந்துதல், அந்த சப்ஜெக்ட் தான் போன எபிசோடில் பார்த்தோம். ஏவி அவங்களுக்குள்ள உந்துதலை ஏற்படுத்தி எழுத வைத்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருந்து, அவர் மாறவே இல்லை. அவர் மாறவே கிடையாது. இம்மி அளவு கூட அவர்கிட்ட சேஞ்ச் இல்லவே இல்லை. ஸோ அதே டிசர்ன்மெண்ட், அதே பவர், அதே அனாயிண்டிங் அந்த வசனத்தில் இருக்குது. ஒன்று நம்ம அந்த ஃப்ளோக்கு விட்டு கொடுக்கணும். ஆவியானுடைய ஃப்ளோக்கு நம்ம விட்டு கொடுத்தோன்னா, அந்த வசனத்தை எழுதும் போது என்ன இம்பேக்ட் எரேமியாவுக்கு, ஏசாயாவுக்கு, தானியேலுக்கு, மத்தேயுக்கு, மார்க்கு, லூக்கா இவங்களுக்கெல்லாம் இருந்துச்சோ அதே இம்பேக்டை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கும் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை இன்னமும் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னா ஒரு தம்ஸ் அப். எஸ், தேங்க்யூ, சூப்பர். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆவியானுடைய துணை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, வசனத்தை நம்மளால் வாசிக்க முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு வசனம். இதனுடைய அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம நிதானித்து நம்ம வாசிக்கணும். முதலாவது, சத்திய ஆவியானவர் வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ சத்திய ஆவியானவர் அந்த ஜீசஸ் அந்த வசனத்தை பேசுகிற டைமில் பெர்மனண்ட்டாக நிரந்தரமாக வரல. அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவி நிரந்தரமாக, அவருடைய அபிஷேகம் நிரந்தரமாக வந்தது. இப்போது ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆவியாகிய அவர் வரும்போது, ஸோ அவர் இப்போ வந்துட்டார், என்ன பண்ணுறாருங்களா, சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை நடத்துவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அந்த சத்தியத்தை எதனுடைய பேஸில் இருந்து, எதனுடைய அடித்தளத்தில் வச்சு அவர் சொல்கிறாருன்னா, அவர் எதை பாருங்கள், அது அடுத்த பகுதி போட்டிருக்கு. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி. எங்கே அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு? அப்போ கேள்விப்படுதல்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஏற்கனவே ஒரு கான்வர்சேஷனில் அவர் ஈடுபட்டிருக்கணும். கரெக்டாக? ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா, ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி எங்கேயோ ஒருத்தங்க பேச நீங்கள் கேட்டீங்க, இல்லை நீங்கள் அந்த கான்வர்சேஷனில் அந்த ஒரு கம்யூனிகேஷனில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னு அர்த்தம். அப்போ தானே நீங்கள் கேள்விப்பட முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்களா, இப்போது இந்த ட்ரியூன் காட், திரியேக தேவன் மூவரும் இந்த வானம் பூமி எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஸோ இவங்க மூவருமே, இவங்க 3 பேருக்குமே இவங்களுடைய சுபாவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க ஆதியும் அந்தவுமாக இருக்கிறாங்க, ஆல்ஃபா ஒமேகாவுமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆட்ரிபியூட் பொருந்தும், அந்த தன்மைகள் பொருந்தும்.
சரிங்களா? இப்போ இந்த இந்த உலகத்தினுடைய தோற்றம், இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய முடிவு, உலகத்தினுடைய வருங்காலம், பிசாசினுடைய காரியங்கள், எதிர்கால திட்டங்கள், வெளிப்பாடுகள், இது எல்லாமே ஏற்கனவே ட்ரியூன் காட், திரியேக தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். நம்ம கூட இப்போ நம்மளை பற்றி வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்மளை குறித்து தாயின் கருவிலே நம்மளை என்ன பண்ணாராம்? பெயர் சொல்லி அழைத்தார். நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே, இப்படியெல்லாம் இருக்கும். இந்த ஸோ இப்போ திட்டங்கள், இந்த பிளானிங், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே இந்த ட்ரையூன் காட் மூவரும் இணைந்து, முப்பெரும் கடவுள் இவங்க இணைந்து என்ன பண்ணிட்டாங்க? பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே அவர் கேள்விப்பட்டதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அவர் ஃபஸ்ட்டு அவர் எப்படி கொடுத்தாரு? இந்த ஆசிரியர்கள் மூலமாக எழுதி கொடுத்தார். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்த ரெவலேஷன் என்ன? இந்த மோசேயிலிருந்து ஆரம்பித்து, ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் இருக்கிறது தான் ப்ரைமரியாக நமக்கு வந்ததான ஸ்பெஷல் ரெவலேஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்து வாசிப்போம். அடுத்ததாக வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை வந்து இது ஒரு ஃபஸ்ட் இம்பேக்டாக நமக்கு கொடுத்துட்டார் இந்த ரெவலேஷனை. இப்போ அடுத்து ரெவலேஷன்ஸ் இருக்குது, அதே வசனத்திலிருந்து தான் வரப்போகுது. ஆனால் இப்போ இதே வசனத்திலிருந்து வரப்போகிற அடுத்த ரெவலேஷனை கொடுக்குறவர் யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா இப்போ வசனம் நம்ம கையில் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த வசனம் ஒட்டுமொத்தமாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மாத்திரமே ஒட்டுமொத்த ரெவலேஷன் கிடையாது. அது வந்து ஒரு அடித்தளம், ஒரு பேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற ஒரு ரெவலேஷன் மாதிரி. இப்போ இதிலிருந்து ஒவ்வொரு தடவையும் வசனத்தை வாசிக்க 40 தடவை வாசித்தாலும் 40 தடவையும் அதிலிருந்து, அதே வசனத்திலிருந்து ஒவ்வொரு வெளிப்பாடை, ஒவ்வொரு மறைபொருளை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் என்ன பண்ணாருங்க? எல்லாவற்றையும் கேள்விப்பட்டிருக்கிறார். ஸோ ஹீ நோஸ் எவ்ரிதிங். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரிந்ததுனால ஃபஸ்ட்டு அவுட்லைனாக என்ன கொடுத்துட்டாரு? வசனத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இப்போ வசனம் நம்ம கையில் இருக்குது. இப்போ வசனத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த செகண்டாக வசனத்தை மாத்திரம் படிக்காமல் வசனத்திலிருந்து வரப்போகிற வெளிப்பாடுகள், நல்லா கவனிக்கணும், வெளிப்பாடு இல்லை வெளிப்பாடுகள், பன்மையில் ஒருமையில் சொல்லல, நான் பன்மையில் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தடவையும் ஒரே வசனத்தை நான் படித்தாலும் தியானித்தாலும் ஒவ்வொரு தடவையும் புது வெளிப்பாடுகளை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போது புது வெளிப்பாடாக அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ரெவலேஷன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கதையாக அடிச்சு விடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. ரெவலேஷன்ற பேரில் இஷ்டத்துக்கு மனசில் தோன்றினது இதெல்லாமே பயங்கரமாக கதை கட்டுற மக்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்பில் அந்த மாதிரி நிறைய மனிதர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இஷ்டத்துக்கு ரெவலேஷன்ற பேரில் ஏதோ ஒன்றெல்லாம் அடிச்சு விடுவாங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆண்டவர் வந்தார் போனாருன்னு சொல்லி. அப்போது இதுலேயுமே நமக்கு திரும்ப வரக்கூடியதான ஒரு QCன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி செக். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு பொருள் ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய அந்த பொருள் வெளியே போய் விநியோகம் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை உருவாக்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய தரத்தை ஆராய்ந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோலாக திரும்ப நமக்கு செயல்படுறது கர்த்தருடைய வார்த்தை தான். இப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை அடிப்படைன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு தடவையும் படிக்கும் போது எனக்கு அதிலிருந்து வெளிப்பாடு வருதுன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வர்ற வெளிப்பாடு இருக்கு இல்லைங்களா, இந்த வெளிப்பாடுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ், அதாவது இன்னொரு வசனத்தில் வேறு ஏதாவது வசனத்தினுடைய ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக எங்கே தான் நான் போய் தேடணும்? கர்த்தருடைய வசனத்திலே தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கா ஆண்டவர் ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என் மனசில் தோன்றதுலாம் நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே என்ன கிடையாது, திரும்ப வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனம் போகாமல் ஏதோ ரெவலேஷன்ற பேரில் வேறு ஏதோ காரியத்தை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒன்று உங்களுக்கு ரெவலேஷன் வந்தாலும் சரி, ரெவலேஷன் வந்ததுன்னு யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு விட்ட பேசினாலும் சரி, அதற்கு நம்ம திரும்ப அடித்தளமாக எங்கே தான் போகணும்? கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக தான் போகணும். ஸோ கிராஸ், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராஸ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எனக்கு கர்த்தருடைய வசனத்துலேருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு, அது ஒரு புது வெளிப்பாடு, அது யாருக்குமே இன்னும் புரியல, கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் வந்து உங்ககிட்ட ஆவியானவர் என்கிட்ட இப்படி சொன்னாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி
ஆவியானவரே நீங்கள் இதை பேசுனீங்கன்னா, நீங்கள் பேசுனது உண்மைன்னா எனக்கு இதற்கு இணையான சம்பந்தமான வேறு வசனங்களை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த வசனத்தை நான் தேடி கண்டுபிடிச்சி அதை தியானிக்கணும். இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு வந்ததான ரெவலேஷனை நான் என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போது 3 காரியம் சொல்லியிருக்கேன். 1, இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் அதே எழுதப்பட்ட வார்த்தையிலேருந்து எத்தனை முறை படித்தாலும் ஒவ்வொரு தடவையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ அதாவது இந்த காலம் இன்னும் 10 வருஷம் கழித்து இன்னும் நம்மளுடைய சந்ததியினர் எழும்பினாலும் அந்த காலத்திலையும் ஆவியானவர் பேசிட்டு தான் இருப்பார். அடுத்தது 3வதா, அப்படியே வரப்போகிற காரியங்களை அவர் ரிவீல் பண்ணும்போது அது சும்மானா கேட்டுட்டு போகிறதுக்காக கிடையாது, திரும்ப நம்முடைய முழு கவனத்தையும் அந்த வரப்போகிற காரியத்தை பற்றி ஆவியானவர் சொல்கிறார் இல்லைங்களா, அது நம்மளுடைய கவனத்தை திரும்ப எங்கே கொண்டு வரணும் தெரியுமா, வசனத்துக்கு நேராகவே நம்மளை கொண்டு வரணும். நம்மளை அப்படியே கதை கட்டி விட்டு அப்படியே நம்மளை வேறு திசைக்கு போயிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய இந்த ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ், இந்த ரெவலேஷன்ற பேரில் கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகி போகிறவங்களாம் கவனிச்சிங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிளை படிப்பாங்க, ரெவலேஷன் வந்ததுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வசனத்துக்கே வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ரெவலேஷன்லேயே கதையாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா அது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யார் உங்களுக்கு எந்த வெளிப்பாடை உங்கள்கிட்ட சொன்னாலும் அதற்கு வசன ஆதாரங்களை நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம தேடி பார்க்கணும். வசன ஆதாரங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதனுடைய இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது, ஆவிகளை சோதித்தறிதல், டெஸ்டிங் த ஸ்பிரிட்ஸ். அது நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்மளால் முடியாது. அது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நான் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். யூடியூப்பில் நீங்கள் அது கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? ஆவிகளை பகுத்தறிதல், டெஸ்டிங் த ஸ்பிரிட்ஸ், அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதை குறித்து நான் படிச்சுட்ருக்கேன், நான் அதில் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த 3 விஷயம்தான். சரிங்களா? கர்த்தருடைய வசனம், வரப்போகிற காரியங்களும் அதே வசனத்திலிருந்து தான் ரெவலேஷன். அப்படியே ரெவலேஷன் வந்தாலும் திரும்ப அது நம்மளை எங்கே தான் பாயிண்ட் அவுட் பண்ணணும், கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக தான் நம்மளை கொண்டு போகணும். ரெவலேஷன்ற பேரில் நான் இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்க முடியாது. பாருங்கள், இந்த அனுபவத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ நம்ம பைபிள் எழுதினதான இந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாருமே இந்த அனுபவத்தில் தான் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வழிநடத்தில் தான் அவங்க வேதாகமத்தை அவங்க எழுதினாங்க. இப்போது அதே ஆவியானவர் இப்போ நம்மளோடு இருந்து நமக்கு அந்த வெளிச்சம் மூட்டுதலை ஏற்படுத்தி அந்த வசனங்களை நமக்கு தெளிவு பண்ணுறார். இந்த வசனத்தை நான் முன்னாடி சொன்னீங்களா, யோவான் 16:13, இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 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 கடைசியாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ அந்த டைமில் ஒன்று, இப்போ 2025 நம்ம பைபிள் படிச்சுட்ருக்கோம். மேபி ஆண்டோடைய வருகை தாமதமாகி 2060 ஒருத்தர் பைபிள் படித்தாலும் அந்த காலத்துக்கு தேவையான ரெவலேஷனை இதே வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தருவார். புரியுதுங்களா? இதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு புதிர், ஒரு மிஸ்ட்ரி. அது நம்மளால் கிரகிக்கவே முடியாது. ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் வசனத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது மிஸ்ட்ரியை நம்ம அறிந்து கொண்டே இருக்கலாம். என்னைக்கு தேவனுடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ள போடுறோமோ அப்போயே ஆவியானவர் என்ன பண்ணிடுவார், நம்மளோட வந்துடும். அப்போ பூமி என்ன ஆகிடும்னா ஃபுல்லாக இருளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுரும். அப்போ வெறும் பைபிளை மட்டும் நம்ம வச்சிருக்கலாம். பைபிள் என் மனசுக்குள்ளே இருக்கும், பைபிளுக்கு நான் கீழ்ப்படியலாம். ஆனால் பைபிள் வாசிக்கும் போது அந்த இலுமினேஷன் ஒர்க்கை செய்கிறதுக்கு ஆவியானவர் இருக்க மாட்டார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இந்த இலுமினேஷன், வெளிச்சம் மூட்டுதல் அப்படின்ற ஒரு கிரியையை ஆவியானவர் நமக்குள்ளே நடத்துவார். பரலோகம் ஒருவேளை ரகசிய வருகை வருது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இன்றைக்கி ராத்திரி ரகசிய வருகை வருதுன்னு வச்சுப்போமே, எல்லாரும் போயிடுறோம், ஆவியானவரும் நம்ம கூட வந்துடுறாரு, ஆவியானவரும் வந்துடுவார். சரிங்களா? இங்கே அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடையாது. இப்போது கைவிடப்பட்டவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பைபிள் எடுத்து வாசிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு இலுமினேஷன்ற ஒர்க்கே அவங்களுக்கு அந்த செயலே நடக்காது. ஏன்னா ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் பரலோகத்துக்கு வந்துட்டார்.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போது ஹோலி ஸ்பிரிட்டோடைய இந்த செயல்பாடு இல்லாமல் நம்மளால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ளனா நீங்கள் அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். அறிந்து கொள்ளனா ஜஸ்ட் மூளையில் அறிவாக புகுத்துறது கிடையாது. நெருக்கமான உறவிலே வளருவதற்காக தேவைப்படுகிற அந்த காரியம் தான் அந்த அறிந்து கொள்ளுதல். சரிங்களா? ஸோ இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த வெளிச்சமூட்டுதல் என்ன பண்ணுது, எதை பொறுத்தது? ஸோ 2 காரியம் சொன்னேன். முதலாவது வெளிச்சமூட்டுதல் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. இந்த அண்டர்லைன் பண்ணது தான் நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். தமிழில் டைப் பண்ண எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். பேசுகிறதெல்லாம் தமிழில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் தமிழில் வேணுன்றவங்க நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெளிச்சமூட்டுதல் அப்படின்றது பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. அடுத்து 2வதாக பார்த்தோம், இந்த வெளிச்சமூட்டுதல் அப்படின்றது பரிசுத்த வேதாகமத்தினுடைய புரிதலின் அடிப்படையில் தான் இருக்குது. 2வது. அடுத்து 3வதாக இந்த வெளிச்சமூட்டுதல் அப்படின்றது ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவை பொறுத்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது அதுதான். என்ன அப்படின்னா, இந்த வியாக்கியானம் செய்தல், கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கு நமக்கு பெரும் தடையாக மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்னன்னா, அவனுடைய பாவம். சரிங்களா? அவனுடைய பாவம். ஒரு மனுஷன் பாவத்தை அறிக்கை செய்யப்படாத பாவத்தோட ஒரு மனுஷன் வசனத்தை வாசிச்சானா பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேச முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷன் அறிக்கை செய்யப்படாத பாவங்களை வைத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை ஒருத்தன் வாசிக்கிறான்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிச்சமூட்டுதல் ப்ராசஸ், அந்த கிரியையை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியாது. அப்போது இந்த இந்த வியாக்கியானம் செய்தல் அப்படின்றது எதை பொறுத்து தான் இருக்குதுங்க? உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவை பொறுத்ததாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 119 33-34 வாசிக்கலாமா? கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். பாருங்க, நான் ஹைலைட் பண்ணிக்கிறத கவனிக்கணும். எனக்கு போதியும், எனக்கு உணர்வை தாரும், என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். திரும்ப சொல்கிறேன், எனக்கு போதியும், எனக்கு உணர்வை தாரும், என் முழு இருதயத்தோடும் அதை நான் கை கொள்ளுவேன். இப்போது இந்த 3 பகுதியுமே எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் தேவனோடு இருக்கிறதான உறவை பொறுத்தது. ஸோ அவர் போதிக்கிறாரு, உணர்வை தராரு. அதனால தான் நம்ம பாவம் செய்கிறவங்க, கடின இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ஜோம் பண்ணுறோம்? கர்த்தாவே, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுறோம். ஏன் நம்மளே அப்படி தான் ஜோம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ள இருதயத்திற்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ எனக்கு உணர்வை தாரும், என் முழு இருதயத்தோடும் அதை நான் கை கொள்ளுவேன். ஸோ அப்போது இந்த 2 ப்ராசஸுமே முக்கியம். எனக்கு போதிக்கிறதும் முக்கியம், எனக்கு உணர்வை தர்றதும் முக்கியம். இது 2ம் இல்லைன்னா அவருடைய வார்த்தையை நான் கை கொள்ள முடியாது. புரிந்ததுங்களா? சரி, இப்போது எதற்காக இந்த வெளிச்சமூட்டுதல்? இப்போ இது வரைக்கும் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், சூப்பர். ஓகே, பிரைஸ் லார்ட். சரி, இப்போ அடுத்ததை நம்ம பார்க்குறோம், வெளிச்சமூட்டுதலின் அவசியம். தேங்க்யூ. இப்போது நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஒரு இருதயம், கல்லான இருதயம், அதை ஒருத்தர் கை வச்சு உடைக்கிறாரு. ஸோ இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இந்த வெளிச்சமூட்டுதல் எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஏன்னா டிஃபால்ட்டாகவே அடிப்படையாகவே மனிதன் பிறக்கும் போதே பாவத்திலே பிறக்கிறான் இல்லைங்களா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ரோமர் 3:23 வாசிக்கிறோம். அதன்படி அந்த பாவத்தை அறிக்கை செய்யாமல், அந்த பாவத்தை உணராமல், அந்த தேவ மகிமை இழந்தவனாகவே ஒரு மனுஷன் அப்படியே குழந்தையிலேருந்தே வளர்ந்து பெரியவன் ஆகும்போது அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அவனுடைய இருதயம் முழுவதுமாக கடினப்பட்டதாக இருக்கிறது. கல்லான ஒரு இருதயமாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த கல்லான இருதயத்தில் நீங்கள் என்னதான் போய் சுவிசேஷம் சொன்னாலும், என்னதான் வசனத்தை வாசித்தாலும், என்னதான் நம்ம தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணாலும், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும், சர்ச்சிலேயே அவங்க உட்காந்துருந்தாலும், கடின இருதயம் இருக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானுடைய செயல் நடைபெற முடியாது.
அதனால தான் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, இப்போ நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே அவங்களுக்கு அதை தாரும், இதை தாரும், அதை மாற்றும், இதை மாற்றும்னு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலாவது அவங்களுடைய கடினத்தன்மையை உடைங்க. கல்லான இருதயம் உடைக்கப்படணும். அவங்க கண்கள் திறக்கப்படணும். அதுக்கப்புறம் ரட்சிப்பு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த நன்மையான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம ஜெபிக்க முடியும். மற்றபடி இது எதுவுமே நடக்காம நம்ம ரட்சிக்கப்படாத ஒருத்தனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அப்போ அவங்க ரட்சிக்கப்படணும்னா இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அவங்க கடின இருதயம் உடையணும், அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும், அவருடைய மனக்கண்கள் வெளிச்சம் உண்டாகணும், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக என்ன பண்ணலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஸோ ஆசீர்வாதத்துக்காக ஒருத்தவங்க ஜெபிக்க சொன்னாங்க ரட்சிக்கப்படாதவங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் அது அவங்க திருப்திக்காக செஞ்சுக்கிட்டா தான். உண்மையாக சொல்ல போனால் பிசாசுக்கு உரிய ஒரு மனுஷனை நம்ம எப்படி ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ யாராவது உங்கள் ரட்சிக்கப்படாத ஒருத்தன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னா நம்ம பெருந்தன்மையாக வேண்டிக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாலுமே எப்படி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார்? தேவனுடைய வழியில் நடக்கிறவனே ஆசீர்வதிக்கப்படாமல் குறைவோட இன்னும் நம்ம பலவிதமான பாதைகள் வழியாக கடந்து வந்து அந்த ஆசீர்வாதங்களுக்காக காத்துட்ருக்குறோம். அப்போ ரட்சிக்கப்படாதவனுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் வரும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ரட்சிக்கப்படாதவங்க வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் எதை பிரதானப்படுத்தி ஜெபம் பண்ணணும்னா ரட்சிப்பை தான் பிரதானப்படுத்தணும். கடின இருதயம் உடையணும்னு தான் ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு காரு கொடுங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஒருத்தன் வந்து கார் இல்லைங்க எனக்கு காருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா காருக்காக ஜெபம் பண்ணாதீங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? முதல்ல ரட்சிப்பு உண்டாகணும், கடின இருதயம் உடையணும், கண்கள் திறக்கப்படணும், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் உள்ளே போகணும். இந்த ப்ராசஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அவங்களுக்கு நிச்சயமாக தருவார். ஸோ அப்போது ஒருத்தங்க நமக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ரட்சிக்கப்படாதவங்க சொல்லும் போது அவங்களுக்காக ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எதை பிரதானப்படுத்தி ஜெபிக்கிறோன்றது தான் முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த வெளிச்சம் ஊட்டுதல் ப்ராசஸில் முதலாவது கர்த்தர் எதிர்க்கிற இல்லை மாற்ற விரும்புகிற காரியம் எதுனா இருதயத்தின் கடினம். சரிங்களா? பாருங்கள், இருதயத்தின் கடினம்னா என்னான்னு போட்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, அதாவது அவருடைய வசனத்திலிருந்து வருகிறதான அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை. இதுதான் இருதய கடினத்தினுடைய டெஃபினிஷன். அதனுடைய விளக்கம் என்னென்னா, கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிறதான புரிதலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. இப்போ உதாரணத்திற்கு அவிசுவாசியோடு விசுவாசி பிணைக்கப்படக்கூடாது, அதை இணைக்கப்படக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு இணைக்கப்படக்கூடாது அப்படின்னு வசனம் இருக்குது. இது வந்து ரொம்ப பேசிக்காக மேரேஜ் டைமில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு அது எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போது இந்த வசனத்தை நம்ம சர்ச்சில் இருக்கிறதான ஒருத்தங்க வாசிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆனால் இப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு 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 ஃபியூ இயர்ஸ் பேக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 வாலிப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு தேவனை அறியாத ஒரு வாலிப மகனை அவங்க விரும்பி அவங்க திருமணம் செய்கிறதுக்காக அவங்க ஆயத்தத்தோடு இருந்தாங்க. அப்போ எவ்வளோ முறை நாங்கள் பேசி பார்த்தோம். ஏம்மா, அது தேவனுடைய சித்தம் இல்லாமல், அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. கர்த்தருடைய வசனம் வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்குமா, இப்படி செய்யக்கூடாதுமா அப்படின்னா அந்த மகளால் புரிந்து கொள்ளவே முடியல. அப்போது காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகள் ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு வந்தவங்க, வசனம் வாசித்தவங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, பல வருஷமாக சர்ச்சுக்கு வராங்க. அப்போது பல வருஷமாக ஒருத்தங்க சர்ச்சுக்கு வராங்கன்றனால அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவிக்குரிய புரிதல் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆவிக்குரிய புரிதல் எதை வச்சு தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு ஜட்ஜ் பண்ண முடியும் தெரியுங்களா? அவரவர் எடுக்கிறதான தீர்மானத்தை பொறுத்து, அவரவருடைய செயலை பொறுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிதலை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்குது. சர்ச்சுக்கு வரனாலேயோ, ஞானஸ்தானம் எடுத்தனாலேயோ, இல்லை நான் ஒரு விசுவாசியாக இந்த சபைக்கு போகிறேன், காணிக்க கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறனாலேயோ கிடையாது.
கர்த்தருடைய வார்த்தைக்கு, அதாவது அந்த வார்த்தை உணர்த்துகிற அந்த புரிதலை ஏற்றுக்கொண்டு கடினத்தன்மையை விட்டு நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நான் கீழ்ப்படுகிறேனோ, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனோ, அதுதான் என்னுடைய முதிர்ச்சி நிலை. புரியுதுங்களா? மற்றபடி நான் அவிசுவாசி மாதிரி தான் தேவனுடைய சமூகத்தில் பார்க்கப்படும். ஒருவேளை சர்ச்சில் இருக்கிறவங்க வேணால் என்னை எப்படி பார்க்கலாம், ஒரு 15 வருஷமாக சர்ச்சுக்கு வர விசுவாசிப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு நல்லா தெரியும் அவன் எந்த அளவுக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் அப்படின்றத பொறுத்து தான். அப்போது இதை நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ரட்சிக்கப்பட்டு 15 வருஷமாக தேவனுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாத ஒருத்தர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாதம் தான் ஆகுதுன்னு வச்சுப்போமே, ஆனால் தேவன் சொல்கிற எல்லா வசனத்துக்கும் அவர் கீழ்ப்படுகிறாருன்னா அந்த 15 வருஷமாக சர்ச்சுக்கு வந்தவரை விட இவர் அதிக வளர்ந்தவர்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவலாக அந்த கடின இருதயத்திலிருந்து வெளியே வந்துட்டு அந்த புரிதலை, அதாவது கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிற புரிதலை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் அவருக்கு வந்துருச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கர்த்தருக்குள் வளருதல், டு க்ரோ இன் த லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே நிருபங்களில் அதை சொல்கிறாரு, தேவனுக்குள்ளே நம்ம வளரணும். எபிரேயரில் கூட சொல்கிறாரு, நீங்கள் எல்லாமே பால் உண்கிற குழந்தைகள் மாதிரியே இருக்கிறீங்கப்பா, எல்லாருமே பூரண புருஷர்களாக தேறினவங்களா நீங்கள் மாறணும்ப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதலில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையிலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங், என்ன வெளிச்சம் ஊட்டுதலினால் என்ன புரிதல் உங்களுக்கு உண்டாகிறதோ அந்த புரிதலுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஸோ இதுக்காக தான் வெளிச்சம் ஊட்டுதல் அவசியம். அடுத்ததா பாருங்க, நம்ம இஸ்ரவேலுடைய கடினத்தன்மையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுடைய கடினத்தன்மை நிமித்தமாக தான் என்ன பண்ணாங்க, பல ஆசீர்வாதங்களை அவங்க இழந்து போனாங்க. கண்கள் முன்பதாகவே கர்த்தர் அவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செஞ்சிட்டே தான் இருந்தார். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகவே அவங்க இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கண்ணு முன்னாடியே ஆண்டவர் செங்கடலை பிளக்கிறாரு. அந்த பக்கம் பார்வோனுடைய சேனையும் இவங்களை தொடாதபடிக்கு நைட்டு ஃபுல்லாக, அவன் முந்தின நாளே வந்துட்டானுங்க சாயங்காலம் துரத்திக்கிட்டு. அடுத்த நாள் காலங்காத்தால் தான் இந்த அற்புதம் நடக்குது. ராம் முழுவதும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய அக்கினி மதில் சுவர் இருக்குதுங்களாம். யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் கண்கூட அவங்க பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தும் தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க. அதாவது எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறது, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது வேற, எங்களை சாகடிக்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறது வேற. இது பேர் தான் முறுமுறுக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்ம தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்கிறது தவறே இல்லை. கண்டிப்பாக தேவைகளை நம்ம தேவனிடத்தில் சொல்லலாம். ஆனால் முறுமுறுப்போடு நம்ம சொல்லக்கூடாது. முறுமுறுப்பு நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம கவனிக்கலாம். இப்போது யூதர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யூதர்கள், அதாவது இந்த யூதா கோத்திரத்தில் தான் கர்த்தர் பிறக்க போகிறாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைச்சிருக்கிறாரு. இப்போது இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது யார் சந்தோஷமாக வரவேற்றிருக்கணும்? அந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தான் மேசியா பிறந்துட்டாருன்னு அவங்க வரவேற்றிருக்கணும். கரெக்டாக? ஆனால் அங்கே எதிர்த்தவங்க யார்? ரோமர்களா? இல்லை, சொந்த ஊருக்காரங்களே தான், சொந்த குடும்பத்தாரே தான். அவங்களே தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அது அவங்க அந்த கேஸை ரோமர்கள்கிட்ட கொண்டோன்னு தான் பிலாத்துலாம் கை கழுவி ஒப்பு கொடுக்குறார். ரோம போர் சேவர்கள் அவரை சிலுவையில் அறையிறாங்க. அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க மறுதளிச்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்க, யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். பாருங்க, ரெட்டில் ஹைலைட் பண்ணதெல்லாம் கவனிக்கணும். சொந்தமானதுன்னா என்ன அர்த்தம்? அவர் சொந்த ஜனங்கள், அவருக்கு சொந்தமானவர்களோ அதாவது யூதர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவர்களுடைய இருதய கடினம். புரியுதுங்களா? ஸோ எங்கே இருதயம் கடினம் இருக்குதோ அங்கே தேவனால் கிரியை செய்ய முடியாது. அப்போ அங்கே தேவைப்படுறது என்னது? வெளிச்சம் ஊட்டுதல், இலுமினேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் ஊட்டுதல் என்கிற கிரியை ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அந்த செயல் பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்தால் மாத்திரம்தான் கடின இருதயம் உடைக்கப்பட முடியும். சரிங்களா? பாருங்கள், ஒருவேளை அவங்க இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த காலத்தில் அவங்க எதிர்த்திருக்கலாம். ஆனால் இப்போ இஸ்ரவேலர்கள் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மேசியாவாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு சில வசனங்கள்லாம் எழுதியிருக்கிறேன். வரும் நாட்களிலே யூதர்களும், அதாவது இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பக்கமாக அவர்கள் திரும்புவார்கள் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்த வசனங்கள் போடப்பட்டிருக்குது. ரோமர் 11:26, 2 கொரிந்தியர் 3:14-15 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
சரி, அடுத்ததா நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த அவிசுவாசம் என்கிறதான குருட்டாட்டம், த பிளைண்ட்னஸ் ஆஃப் அன்பிலீஃப். ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். இருதயம் கண்ணு தெரியாத மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ், அந்த கருப்பு கண்ணாடி போட்டு குருடர்கள்லாம் குச்சி வச்சு நடக்கிற மாதிரி இருதயம் அப்படியே தடவிக்கிட்டு நடக்குது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்குது. ஸோ முதலாவது சொன்னேன் இருதயத்தின் கடினம். அடுத்ததா என்ன இருக்குன்னா, இருதயம் குருட்டாட்டம் ஆயிடுச்சு. விசுவாசம் இல்லாதபடிக்கு இருதயம் குருட்டாட்டமாக மாறிவிட்டது. பாருங்க, ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்போ இங்கே ஏன் இந்த உருவகத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறோம், இருள் வெளிச்சம் அப்படின்றதான உருவகம்? காரணம், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள இருள் தான் இருக்குது. அவிசுவாசம் என்கிறதான இருள் இருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அவர் வெளிச்சமாகிய தேவன் உள்ள வந்த உடனே இருளில் இருக்கிறதான அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்குறாங்க. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. சரி, இப்போ நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அதாவது ஆதாம் ஏவாள் காலம், அதாவது அவங்க பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகி போனாங்க இல்லைங்களா, அந்த காலத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கிற அந்த காலம் வரைக்கும் இந்த புறஜாதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது இஸ்ரவேல் இல்லாத மற்ற மக்கள், இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதாவது ஆவிக்குரிய குருட்டாட்டம் அப்படி இப்படி எதுவுமே தெரியாது. ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய அதை சிருஷ்டிப்பை பார்த்து அவங்க வணங்கிட்டு இருந்திருப்பாங்க, விக்கிரகத்தை வணங்கி இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. இப்போது இதே மாதிரியான ஒரு 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 தொடர்ச்சியில் தான் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம். ஆனால் இஸ்ரவேல் மட்டும் பாக்கியம் உள்ளவர்களா? ஆபிரகாமின் நிமித்தமாய் நம்ம அதுதான் வாசிக்கிறோம் இல்லைங்களா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது நிமித்தமாக ஆபிரகாம்ன்றது ஒரு மனுஷன் மூலமாக அப்புறம் இஸ்ரேல்ன்ற தேசம் உருவாகி அப்புறம் இஸ்ரேலுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுது. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ரட்சிப்பு என்ன பண்ணப்படுது, பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த ரட்சிப்பு நமக்குள்ளாக நிறைவேற்றப்படுகிறது. இப்போ நம்ம எல்லாருமே மாம்சத்தின்படி நம்ம எல்லாருமே என்னதுங்க, புறஜாதிகள். கரெக்டாக, நம்ம யாருமே யூதர்கள் கிடையாது. ஆனால் நம்ம வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கோம். இப்போ வாக்குத்தத்தம்ன்றது என்னது, கர்த்தருடைய வசனம். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தையும் நான் புரிஞ்சு நான் அதை விசுவாசித்ததுக்கு காரணம் என்ன, எனக்குள்ள ஆவியானவர் இருந்து ஒரு இலுமினேஷன், வெளிச்சம் ஊட்டுதலாக ஒரு கொடுத்ததுனால அந்த வசனத்தை நான் படித்த உடனே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ அப்போ நான் இனிமேட்டு புறஜாதி கிடையாது. என்ன இஸ்ரவேலை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி இப்போ தேவன் என்னையும் நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு உண்டானுச்சு. புரியுதுங்களா? இதனுடைய அடிப்படையில் தான் நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இஸ்ரவேலர்களோடு கூட நம்மள என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த புரிதல் தான் நம்மளை, அதாவது நமக்குள்ள என்ன ஆயிருக்குன்னா, பேசிக்கலாக நம்மளுடைய இருதயத்தில் இருந்ததான அவிசுவாசம் நீங்கி நம்மளுடைய குருட்டாட்டம் நீங்கி நம்ம வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பித்த உடனே இப்போ நம்ம யாருக்கு சொந்தமானவங்க அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டோம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நான் சொல்கிற சுவிசேஷம் உனக்கு புரியலனா நீ கெட்டு போகிறவன் அர்த்தம். அதாவது உனக்கு ரட்சிப்பு, நீ ரட்சிக்கப்படுறவன் கிடையாது, ரட்சிக்கப்படுறதுக்காக நியமிக்கப்பட்டவனும் கிடையாது, நீ கெட்டு போகிறவன். அடுத்த சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு, நல்லா கவனிக்கணும், இந்த லாஸ்ட் 2 லைன் கவனிங்க, ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அப்படின்னா யாரு, பிசாசு, அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அதனால தான் இந்த ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபம் என்னன்னு நான் சொன்னேங்க, அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும், இருதய கடினம் உடையணும், அவருடைய கண்கள், அதாவது அவருடைய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் உள்ள நுழையணும், ரட்சிப்பு உண்டாகணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரேயர். ரட்சிக்கப்படாதவனுக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், இது சரியாகணும், இது சரியாகணும்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவர்களுடைய பாருங்கள், அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். ஏன்னா பிசாசு என்ன பண்ணி வச்சுருக்கான்னா, பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்தின் அதிபதி, அவங்களுடைய கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். கண்ணு மேலே போட்டு பிளாஸ்டர் ஓட்டின மாதிரி வச்சுக்கோங்களேன், பேட்ச் போட்டு
இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குலாம் பேட்ச் போடுவாங்க 2 சைடு. இந்த மாதிரி 2 சைடும் பேட்ச் போட்டால் எங்கே நடக்கிறது? இருட்டில் தான் இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய கண்கள் குருடாகி இருக்கிறது. இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் பிசாசு பாருங்க, நான் போட்டிருக்கேன், he has imposed a blindness. ஒரு குருட்டாட்டத்தை தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவங்க மேலே அந்த குருட்டாட்டத்தை அவன் போட்டுட்டான். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, இப்போ இஸ்ரவேலில் பிறந்த மனிதர்கள் கூட இன்னும் குருட்டாட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது புறஜாதிகளாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, புரிந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் தான் போட்டிருக்கிறேன், நிறைய பேருக்கு ரட்சிப்புக்கு அப்புறம் கூட, சரிங்களா, ரட்சிப்புக்கு அப்புறம் கூட பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வெளிச்சம் ஊட்டுதல் என்கிறதான செயலை ரட்சிப்புக்கு அப்புறம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், தடை செய்ய முடியும். எப்படி தடை செய்ய முடியும்? நம்மளுடைய இருதயத்தில் பாவம் ஆண்டு கொண்டிருக்கும் போது. அதனால தான் சொன்னேன், நம்முடைய இருதயத்தில் பாவம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேச முடியாது. அதனால தான் நம்ம ப்ரேயர் டைமில் சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணுற மாதிரியே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதை நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம கவனத்தோடு செய்யணும். பாவம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச முடியாது. ஓகேங்களா? சரி, அடுத்த வாசிப்போம். ஒரு வசனம் பாருங்கள், கொலோசையர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, நான் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா கர்த்தருக்கு பிரியமுண்டாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ப்ளீஸிங்காக, அவருக்கு ஏற்ற விதத்தில் நான் இருக்கும் பொழுது. அப்போது தேவனை அறிகிற அறிவு அது நம்ம கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவருக்கு பிரியமான வழியில் நம்ம மாறுகிறோம். அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க, நமக்கு இலுமினேட், நம்முடைய கண்களை வெளிச்சம் ஊட்டுகிறார், நம்முடைய மனக்கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறார். அந்த வெளிச்சத்தினால தான் நம்ம வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சரிங்களா? பாருங்கள், நான் 2 படம் போட்டிருக்கேன் பாருங்களேன். மேலே இருக்கிற ஒரு படம் ஒருத்தங்க உட்காந்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு பாவம் செஞ்சு அப்படியே ஒரு உடைஞ்சு போன நிலையில் உட்காந்துருக்கிற மாதிரி. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போது அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறதான ஒருத்தங்க அந்த மாதிரி பாவம் செஞ்சு அறிக்கை செய்யாமல் தேவனோடு கூட அவங்க வசனத்தை படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அன்கன்ஃபஸ்டு சின், அறிக்கை செய்யப்படாத பாவம். இப்போ அதோட ஒருத்தங்க படிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கீழே ஒரு படம் போட்டிருக்கிறேன். என்னதுங்க, ஒரு ஓனாய் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் 2 ஆடு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட அறிக்கை செய்யப்படாத பாவத்தோடு ஒரு மனுஷன் வசனத்தை வாசிக்கும் போது அவங்களுக்குள்ளதான் பிசாசு எதை ஏற்படுத்துறான்னு தெரியுமா? தவறான உபதேசங்களை ஏற்படுத்துகிறான். தவறான கள்ள உபதேசங்களும் கள்ள போதனைகளும் எப்படி வந்துச்சு, எந்த மனுஷனுக்கு, எப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு வருது? அந்த மனுஷர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா, அறிக்கை செய்யப்படாத பாவங்களை மனதில் வைத்து கொண்டே ஒரு மனுஷன் வசனத்தை வாசித்து ஏதோ இன்டர்பிரட் பண்ணணும், ஏதோ ஒரு வியாக்கியானம் பண்ணணும், இதில் ஏதாவது ஒன்று சொல்லி புதுசாக நூதனமாக ஏதாவது ஒன்று மக்கள் எல்லாம் கேட்குற மாதிரி சொல்லணும்னு ஒருத்தன் முயற்சி பண்ணும்போது he ends up in a heresy. அவன் ஒரு எதிர் ஒரு போதனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு கள்ள உபதேசத்தில், கள்ள போதனையில் அந்த மனிதன் சிக்கிக்கொள்கிறான். ஸோ அப்போ அறிக்கை செய்யப்படாமல் இருக்கிற பாவத்தை வச்சுக்கிட்டே நான் ஃபர்தராக வியாக்கியானம் பண்ணுவேன், இன்டர்பிரட் பண்ணுவேன், வசனத்தை வாசிப்பேன், மற்றவங்களுக்கு டீச் பண்ணுவேன் அப்படின்னா எனக்குள்ளேருந்து வர்ற டீச்சிங் எப்படிப்பட்ட டீச்சிங்காக இருக்கும் தெரியுமா? கள்ள உபதேசம், கள்ள டீச்சிங்காக இருக்கும். தவறான வழியில் மக்களை நடத்துகிற உபதேசமாக இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களைப் போல என்ன பண்ணுறாங்க, மறைந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போது பைபிளை வாசிக்கும் போதும் நமக்கு சுத்திகரிப்பு அவசியம், பைபிளை டீச் பண்ணும் போதும் ரொம்ப ரொம்ப சுத்திகரிப்பு அவசியம். இன்ஃபேக்ட் நம்ம இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், அநேகர் அதாவது இந்த நியாய தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருங்கள். நிறைய டீச்சர்ஸ் வந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு. டீச்சர்ஸ்க்கு தான், போதகர்களுக்கு தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா நீ வாய்களையே பேசினியே, நீ அதை செஞ்சியா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்பார். ஸோ அந்த வசனம் எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா தேவன் என்ன அழைத்தது, பிரதானமான அழைப்பு பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் தான். ஸோ அப்போது எனக்கு அந்த வசனம் எப்பயுமே எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதிக ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் அப்படின்னே வசனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ வெளிச்சம் மூட்டுதலுடைய அவசியம். ஏன்னா இருதயத்தின் கடினம், அடுத்ததாக இருதயத்தில் காணப்படுகிறதான குருட்டாட்டம், அவிசுவாசம் என்கிறதான குருட்டாட்டம், அதனால் பாவம் உள்ளே நுழைந்து நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க, கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியல. அடுத்ததாக இந்த காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். வெளிச்சம் மூட்டுதலில் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த வசனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். இன்னொரு தொடர்ச்சி இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக், நான் அது 2 பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கோட நம்ம முடிக்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்ம கூட இருந்து பல காரியங்களை நமக்கு ஆவியானவர் மூலமாக நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கோம். வெளிப்பாடுகளை தருகிறார், நம்ம நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறார், எல்லாமே ஓகே. அதில் ரொம்ப பிரதானமாக அவர் செய்கிறது என்ன அப்படின்னா, இன்றளவுக்கும் அவர் செய்கிற ஒரு முக்கியமான காரியம், வசனத்திலிருந்து நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். அது இந்த மாம்ச கண்ணில் மனக்கண்களினாலே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம்தான் இதை வெளிப்படுத்த முடியும். மற்றபடி வார்த்தையிலிருந்து வருகிற சத்தியங்களை, வெளிப்பாடுகளை ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி, நான் எத்தனை வருஷம் நான் வசனத்தை வாசித்தாலும், எத்தனை வருஷம் நான் பெரிய பைபிள் டீச்சராக இருந்தாலும், ஆவியானவருடைய இந்த வெளிச்சம் மூட்டுதல் என்கிறதான கிரியை என்னிடத்தில் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த கர்த்தருடைய வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் நான் உங்களுக்கு அதை போதிக்க முடியாது, சத்தியத்தை நான் போதிக்க முடியாது. சரி, அப்போது இதில் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஸோ அவர் என்ன செய்கிறார், அவருடைய செயல்பாடு எப்படி வெளிச்சம் மூட்டுதல் இருக்குது தான் பார்க்குறோம். முதலாவது என்ன பண்ணுறாருன்னா, கன்விக்ட் பண்ணுறார், உணர்த்துறார். இந்த ஆங்கில வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தமிழில் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கன்விக்ட், கன்வின்ஸு 2 வார்த்தை இருக்குது. கன்விக்ட்னா ஒருத்தங்களை உணர்த்துறது. கன்வின்ஸ்னால் என்னென்னா, அவங்களுக்கு அது செய்கிறதுக்கே மனசு இருக்காது, ஆனால் அவங்கள பேசி படிய வைக்கிறது, நம்ம 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 செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை செய்ய வைக்கிறது. இது கன்வின்ஸ். இப்போ கன்வின்ஸில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிற வரைக்கும் தான் அவங்க செய்வாங்க, நம்ம சொல்கிறத நிறுத்திட்டோன்னா அவங்க வேறு விஷயத்தை மாற்றிடுவாங்க. ஆனால் கன்விக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரே அர்த்தம் தான் இருக்குது. ஏன்னா கன்விக்ட்ன்ற வேலையை செய்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் செய்வார். இந்த வேலையை இவர் செஞ்சாருன்னா அது நிரந்தரமான ஒரு செயலாக இருக்கிறது. சரியா? ஸோ நிரந்தரமான ஒரு செயல், இதுதான் கன்விக்ஷன். சரிங்களா? ஸோ கன்வின்ஸ் வேற, கன்விக்ட் வேற. ஓகே, தம்பி ஏதோ ஒன்று சொன்னார், கன்வின்ஸ்க்கு ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு புரியல. கதையப்பட்டுதலாம் தெரியலப்பா, தெரியல. ஓகே, ஸோ இப்போ கன்விக்ட் வேற, கன்வின்ஸ் வேற. ஓகேங்களா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பாருங்கள், யோவான் 16:8 ஒரு வசனம் இருக்குது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உணர்த்துதல், இதுதான் கன்விக்ட். சரிங்களா? கன்வின்ஸ்னா படிய வைக்கிறது. அதாவது நான் சொல்கிற மாதிரி, அதாவது அவங்கள என் இஷ்டத்துக்கு அவங்கள வர வைக்கிறது, அதுதான் கன்வின்ஸ், இல்லைங்களா? அந்த வேலையை ஆவியானவர் செய்ய மாட்டார், அது மனுஷங்க தான் செய்வாங்க. அதுவும் சொல்கிற வரைக்கும் தான் செஞ்சுட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடும். ஆனால் கன்விக்ட் அப்படின்னா உணர்த்துதல் அப்படின்னா அர்த்தம், ஆள் மனசில் இது ஒரு நிரந்தரமான ஒரு டெசிஷனாக மாறி உள்ளுக்குள்ளே அது அந்த ஒரு ஆர்வம் உள்ள உண்டாகிட்டே இருக்கும். அதுதான் உணர்த்தப்படுதல், கன்விக்ட். அப்போ பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து, நல்லா கவனிக்கணும். அப்போ உணர்த்துதல்னாலே அதில் லைட்டாக ஒரு கண்டிப்பு கொஞ்சம் இருக்குது. கன்வின்ஸில் கண்டிப்பு இருக்காது. இந்த கன்வின்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தங்களை படிய வைக்கிற மாதிரி பேசுகிறது, அதில் கட்டாயப்படுத்துதல். எஸ், தேங்க்யூ தம்பி. கட்டாயப்படுத்துதல், கன்வின்ஸ் பண்ணுறது. கன்வின்ஸ் பண்ணுற வேலையை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கட்டாயப்படுத்துகிற வரைக்கும் தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. நம்ம கட்டாயப்படுத்துறது நிறுத்திட்டோங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் கன்விக்ட்ன்றது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை உணர்த்தப்பட்டால் அது நமக்குள்ளே இருந்து அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கர்த்தர் கண்டித்து, பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். பாருங்கள், என்னென்னலாம் ஒரு பாவியை பார்க்க வைக்கிறாரு
சரிங்களா? எப்படிப்பட்ட காரியங்கள பார்க்க வைக்கிறாருன்னா, முதலாவது அவனுடைய பாவத்த குறிச்சு அவரு கண்டித்து உணர்த்துறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மனுஷனுக்கும் ஏற்படுகிற முதல் உணர்த்துதல், ஹி இஸ் அ சின்னர். அவன் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. இந்த உணர்த்துதல் எப்பொழுதுமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதாவது நான் பாவி பாவின்னு சொல்லிட்டு என்னைய குற்றப்படுத்திக்கிறதுக்காக கிடையாது. இதுதான் நம்மள தாழ்மைக்குள்ள எப்பயுமே வைக்கும். இதுதான் எப்பயுமே மேன்மை பாராட்டல் வராமல் நம்மளை காத்துக்கொள்ளும். நிறைய பேர் நான் பாவியா, அதாவது நான் பாவியா இருந்தவங்கள கர்த்தர் மீட்டு அவருடைய மகனாக மாற்றி இருக்கிறார். பட் இன்னும் நான் டீல் பண்ண வேண்டிய பாவத்தின் சுபாவம் எனக்குள்ள இன்னும் இருக்குது. ஸோ நான் அவருடைய மகனாயிட்டேன், மகளாயிட்டேன், நான் பாவின்லாம் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அந்த கள்ள உபதேசக்காரங்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கிரேஸ் காஸ்பல் பேசுகிறவங்க, கிருபை உபதேசம், செழிப்பு உபதேசம், இந்த மாதிரி பயங்கரமான கள்ள உபதேசம் பண்ணுறவங்கலாம் அவங்க இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லையே, ஆண்டவர் தான் உன் பாவத்தெல்லாம் கழுவிட்டாரு, அப்புறம் நீயே பாவின்னு நீ சொல்லிக்கிற அப்படின்னு. அதாவது நம்ம அந்த பாவ சுபாவத்திலிருந்து மாற்றப்பட்டுட்டோம். ஆனால் பாவத்தினுடைய தன்மை நமக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்குது? இன்னும் கிரியை செய்து தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின். சின்னை அழிச்சிட்டாரு தேவன், ஆனால் சின்னுடைய எஃபெக்ட்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குது? இன்னும் உள்ளே இருந்துட்டு தானே இருக்குது. அப்போது அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு அதை டீல் பண்ணி அதை கன்ஃபஸ் பண்ணி வெளியேற்றணும். நான் அதோட இருக்கிறேன்னு நான் சொல்ல வரல. அதை நான் வெளியேற்றி அதுக்கு மேலே ஜெயம் எடுக்க தேவனுடைய கிருபையை நான் கேட்கணும். ஸோ முதலாவது ஆவியானவர் உணர்த்தும் போது முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ள உணர்த்துறது அவன் பாவி. அடுத்து ரெண்டாவது அவர் ஏதோ உணர்த்துறாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை அவர் உணர்த்துறார். ஸோ ஒன்று நான் பாவின்றதை உணர்த்துறார், அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை உணர்த்துறார், மூணாவதாக அந்த நியாயத்தீர்ப்பு, அதாவது சிலுவையில் நடந்ததான என்னுடைய பாவத்தின் பரிகாரமாக அவர் பலியாகி என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு அவர் கொடுத்தார். இதுதான் மூணாவது உணர்த்துதல். ஸோ 3 காரியங்கள் உணர்த்தப்படுது. முதலாவது நான் பாவி என்கிறதான உணர்த்தப்படுதல், ரெண்டாவதா இயேசு கிறிஸ்துவின் நீதியை குறித்து உணர்த்தப்படுதல், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் பலியின் நிமித்தமாய் இயேசுவின் நீதியை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிறதான உணர்த்தப்படுதல். அப்போ என்னுடைய லைஃப், நான் வாழ்கிற வாழ்க்கை அதாவது இந்த கன்விக்ஷனில் உணர்த்தப்படுதலில் நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின்படி நான் வாழ்கிற மனுஷனாக இருப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 3 காரியத்தை உணர்த்துறாரு. திரும்ப சொல்கிறேன், முதலாவது பாவத்தை குறித்து உணர்த்துறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை குறித்து உணர்த்துறாரு, மூன்றாவதாக சிலுவையிலே அந்த நீதி எனக்கு உண்டானது, அந்த பலியின் நிமித்தமாய் அந்த நீதி எனக்கு உண்டானது, அந்த சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த 3 காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பாவி அவனுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்படும் பொழுது என்ன நடக்குது? அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. அவன் ரட்சிப்பை அவன் தேடுறான், ரட்சிப்பை அவன் ஆசைப்படுறான். சரிங்களா? இந்த ப்ராசஸ் ரெண்டாவதாக நடக்குது. ஸோ முதலாவது பார்த்தோம் ஒரு கன்விக்ஷன். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது இந்த வெளிச்சம் ஊட்டுதல் இருக்கும் பொழுது முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அடுத்ததாக வசனத்தை நான் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் இருக்கிறதான காரியங்களை நான் புரிந்து கொள்ளுகிறேன். சும்மா மற்றவங்க படிக்கிற மாதிரி ஜஸ்ட் நான் வாசிச்சுட்டு போகிறது இல்லை, நான் ஒரு புரிதலோடு இதை நான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நான் எதையும் நான் செய்ய மாட்டேன். ஒரு காரணத்தோடு இந்த வசனத்தை நான் படித்து நான் புரிந்து கொள்கிறேன். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஆவியானவர் எனக்கு ஏற்படுத்துகிறார். சரிங்களா? இப்போ இதே மனிதன் ஆவியானுடைய துணை இல்லாமல் என்ன பண்ண முடியாதுங்க? சத்திய வசனங்களிலிருந்து சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் என்னதான் பைபிளை மனப்பாடம் பண்ணாலும், இருக்கிற எல்லா புத்தகங்களையும் தலையிலாக சொன்னாலும், மனப்பாடமாக சொன்னாலும், ஆவியானவர் இல்லைன்னா அதில் இருக்கிறதான எந்த சத்தியமும் நமக்கு பிரயோஜனப்படுவது இல்லை, நம்மளால் புரிந்து கொள்ளவும் முடியாது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:15, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன்னா யார்? பரிசுத்த ஆவியை பெற்று இந்த இலுமினேஷன், நான் சொல்கிறேன், இந்த வெளிச்சம் மூட்டுதல் ப்ராசஸில் நடக்கிற மனுஷன் எல்லாவற்றையும், அதாவது எல்லாவற்றையும்னா வசனத்தையும் உட்பட, அப்போ வசனங்களையும் அவன் படிக்கிறான்னா, அவன் படித்து என்ன பண்ணுறான்? ஆராய்ந்து அவன் நிதானிக்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் நான், போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸோ அவர் ஏற்கனவே சொல்லப்பட்டதை நமக்கு நினைப்பூட்டுறார், ரிமைண்ட் பண்ணுறாரு. அடுத்ததாக ஹீ டீச்சஸ் நியூ ரெவலேஷன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே கொடுத்த அந்த பாட்டம் லைன், அதாவது அடிப்படையாக இருக்கிற வசனத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு.
அடுத்ததா அந்த வசனத்திலிருந்து வருகிற புதிய வெளிப்பாடுகளையும் நமக்கு என்ன பண்றாரு? அவரு கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷனை, இந்த ஆவிக்குரிய வெளிச்சமூட்டுதல நம்ம இன்னொரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம். இது ஆவியானுடைய அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு மனுஷன் வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை, அதாவது இந்த இலுமினேஷன் வெளிச்சமூட்டுதல் அப்படின்ற கிரியையை ஒரு மனிதன் தனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் பொழுது வசனத்தின் சத்தியத்தை அவன் என்ன பண்ணுறாங்க? புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இது அவன் மேல் தங்குகிற ஒரு அபிஷேகம். புரியுதுங்களா? ஸோ ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங்கிறது நான் ஏற்கனவே நிறைய தடவை நான் பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன். நம்ம சர்ச்சில் கூட அதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதை பேசி நம்ம டைம் செலவழிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்ன்றது என்னதுங்க? பல காரியங்கள் இருக்குது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்ன்றது பல காரியங்கள் இருக்குது. பட் அதில் ரொம்ப முக்கியமானது என்னதுங்க? இந்த ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷன், ஆவிக்குரிய வெளிச்சமூட்டுதல் ஆவியானவராலே நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு காரியம். பாருங்கள், 1 யோவான் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, கவனிக்கணும், அடுத்த வார்த்தையை வாசிங்க, சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஸோ இந்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கும்போது அந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன பண்ணுதுங்களா? உங்களுக்கு சகல அறிவையும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை உங்களுக்கு போதிக்குது. இன்னொரு வசனம் கூட இருக்கும் பாருங்கள், அதுலேயே அடுத்த அதிகாரம் 1 யோவான் 2:27 பாருங்கள், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், அது ரெட்டில் இருக்கு, உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் மூலமாக உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபுல்னஸ், அந்த நிறைவு, அது என்ன பண்ணுதுங்களா? உங்களுக்குள்ளே இருந்து டீச்சிங்ஸ், அதாவது போதனைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த அபிஷேகம். அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார். இப்போது என்கிட்ட ஒரு நாள் ஒரு தம்பி ஒருத்தன் கேள்வி கேட்டான். இந்த சம்பவத்தோடு நான் உங்களுக்கு நம்ம முடிச்சிடலாம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் என்னை நிரப்புறாரு. ஆனால் நிரப்புனது பரிசுத்த ஆவியானவர் தானா, இல்லை வேறு ஏதாவது ஆவி நிரப்பிடுச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். நிறைய பேருக்கு இந்த கேள்வி மேபி அந்த பையனுக்கே சந்தேகம் இருந்துடும், அந்த தம்பிக்கே சந்தேகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கரெக்டாக எனக்கு ஆவியானவர் ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். என்னன்னா, ஏசப்பா ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்களுடைய பிள்ளைங்க அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா? மீனை கேட்டால் தேலை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தராமல் இருப்பது எப்படி? இப்போ ஏசப்பா இந்த இடத்துல அவருடைய ரொம்ப அழகாக ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. அதாவது நம்முடைய இன்டென்ஷன்ஸ் சரியாக இருந்து, நல்லா கவனிக்கணும், என்னுடைய நோக்கங்கள் சரியாக இருந்து, என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் ரட்சிப்பும் உறுதியாக இருந்து, நான் அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேட்டேன், அபிஷேகத்தை கேட்டேன்னா அதை தான் நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு வேற ஆவிலாம் வராது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். என்னுடைய இன்டென்ஷன்ஸை, என்னுடைய உள்நோக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். மேபி நான் யாராவது மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக நான் அபிஷேகத்தை கேட்குறேன் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வேற ஒரு ஆவி தான் உள்ளே உட்காரும். ஆனால் என்னுடைய இன்டென்ஷன் சரியாக இருக்கும் போது நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏசப்பா தெளிவாக சொல்லிட்டாரு, நான் பரமபிதா கிட்ட எதை கேட்குறேனோ, நான் ஏசப்பா நாமத்தினால எதை கேட்குறேனோ அதை எனக்கு அவர் தருவார். ஆவியானவரே என்ன நிரப்புங்க, உங்கள் அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லி அந்த தூய்மையான இருதயத்தோட, மேனிப்புலேட் பண்ணாமல் ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு நான் கேட்கும்போது எனக்கு நிச்சயமாக ஆவியானவர் தான் கொடுக்கப்படுவார். வேறு ஆவிலாம் வராது. அதில் சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒருவேளை ஆவியானுடைய நிறைவை ஒருவேளை பெறாதவங்க, இந்த அபிஷேகத்தை பெறாதவங்க, கர்த்தருடைய வசனத்திலிருந்து புரிதலை பெற்றுக்கொள்ளும்படி இந்த ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷன், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆவிக்குரிய வெளிச்சமூட்டுதல், இந்த காரியத்தை பெறாதவங்க நீங்கள் அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்படாமல் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு ஆவி வந்துருச்சுன்னா, வேறு ஏதாவது, ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய மாயான ஆவிகள் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு அஸ்தாவி உட்காந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம யோசிக்க, நம்ம சந்தேகப்படக்கூடாது. நம்ம ஏசப்பாவுடைய வசனத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க.
ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் சந்தேகப்படாமல் பரமபிதா கிட்ட நான் இதை கேட்கும்போது நல்ல ஈவுகளை தர்ற நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியானோட தருவீங்க, அந்த நிறைவை நான் பெற்றுக்கொள்வேன், அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி இது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது, உங்கள் பாஸ்டர் உங்களுக்காக இந்த விஷயத்தை பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைவாய் நமக்கு உண்டாகும். புரியுதுங்களா? ஸோ அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுங்களா, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. சரிங்களா? ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் வசனம் ஹோம்ஒர்க்லாம் எதுவும் கொடுக்கல, நான் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு தரேன். இந்த வீக்கில் கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்த டியூஸ்டே வரைக்கும் டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறலையோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, வசனங்களையும் வாசிங்க, அன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வசன பகுதிகளை வாசிங்க, ஜெபம் பண்ணிட்டு வாசிங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக மேபி முடிஞ்சால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினார்னா ஒரு உபவாசம் ஒரு நாள் பண்ணலாம். நீங்கள் பண்ணி நீங்களும் தேவனை மாத்திரம் ஜெப அறைக்கு போங்க, கண்களை மூடுங்க, தேவனை நோக்கி பாருங்கள், கொஞ்சம் நேரம் அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க, கொஞ்சம் நேரம் வசனங்களை வாசிங்க, வாசிச்சுட்டு அவர்கிட்ட கேளுங்க. நான் சந்தேகப்படாமல் இப்போ நான் அப்பா உங்ககிட்ட கேட்குறேன், இயேசுவின் நாமத்தினால கேட்குறேன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஏன்னா அபிஷேகம் இல்லைன்னா நான் வசனத்தை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அபிஷேகம் இருந்துச்சுன்னா அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருந்து சகலத்தையும் எனக்கு கற்றுத்தரும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி இப்போ அடுத்த ஒரு 1 வீக் நம்ம ஒரு ப்ரேயர் வீக்காக நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அபிஷேகத்தின் நிறைவிற்காக ஏசப்பா கிட்ட சந்தேகப்படாமல் கேட்கணும். சரிங்களா? நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தை சீர் செஞ்சிடணும். நம்முடைய இன்டென்ஷன்ஸ், நம்முடைய நோக்கங்கள் கரெக்டாக இருக்கணும். எதுக்காக நான் இதை கேட்குறேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு கூட நெருங்கி வரணும், தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும், தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கணும், இந்த இன்டென்ஷன்ஸ் இருக்கணும். நான் வேறு ஏதாவது எனக்கு உள்நோக்கம் இருக்குது, நான் மேனிப்புலேட் பண்ணணும், நான் அப்படியே ஒரு பெரிய ஆளாகணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது தேவனுக்கு எதிரடையான ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா அப்போது ஆவியானவர் வரமாட்டார், வேறு ஏதாவது அஸ்தாவி தான் உள்ளே வந்து உட்காரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய நோக்கங்கள் சரியாக இருக்கணும், வசனத்தின்படி நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கணும், சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் நம்ம கேட்கணும், நிச்சயமாக அவனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பகுதியை நாங்கள் தியானித்தோம். விசேஷமாக பரிசுத்த ஆவியானுடைய இந்த வெளிச்சம் ஊட்டுதல் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எவ்வளவு அவசியம் என்பதை அறிந்து கொண்டோம். அதன்படி நாங்கள் இந்த நாட்களிலே ஆவியானவருடைய வெளிச்சத்தை உடையவர்களாக, ரொம்ப முக்கியமாக அந்த கடினத்தன்மைகளெல்லாம் எங்களை விட்டு நீங்கி, எங்களுடைய மனதின் அந்த குருட்டாட்டம் நீங்கி, கர்த்தருடைய வெளிச்சத்தின் பார்வையிலே வசனங்களை பார்க்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். விசேஷமாக இந்த நாளில் இந்த வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் எங்களுக்கு சகலவற்றையும் போதிக்கும் என்று சொல்லி. அதனால் இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் தனிப்பட்ட தங்களுடைய ஜெபத்திலே அந்த அபிஷேகத்தின் நிறைவிற்காக காத்திருக்கும் பொழுது, சந்தேகப்படாமல் அவங்க ஜெபிக்கும் பொழுது, அவருடைய இருதயம் உமக்கு முன்பதாக சீர்பொருந்தி இருக்கும் பொழுது, கர்த்தர் நீர் நிறைவான உடைய அபிஷேகத்தினால் உடைய பிள்ளைகளை நீ நிரப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அதன்படி உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அடுத்த 7 நாட்களுக்கு நாங்கள் உடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து நாங்கள் ஜெபிக்கும் போது, அப்பா அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றவர்களாக இன்னும் அதிகமாக உமக்காக எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் மாத்திரம் உயர்ந்தரும் துதிக நமக்கு மேலே உமக்கே இயேசுவின் நாம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 7 o'clock நம்ம மீட் பண்ணுவோம். பட் இந்த 7 days, அடுத்த 7 days நான் ஹோம்ஒர்க் எதுவும் படிக்கிறதுக்கெலாம் கொடுக்கல. பட் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக நல்லா நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. பர்சனலாக தேவனோட கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரானால் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.